بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அவனை புகழுகிறேன். நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாமுடன் சேர்ந்து அவர் தொழுகையை முடித்து திரும்பும் வரை ஒரு மனிதன் ஆரம்ப தக்பீர் முதல் இறுதியாக அவர் திரும்பும் வரை தொழுதால், அவர் என்றால் இமாம் திரும்பி செல்லும் வரை தொழுதால் அவருக்கு எஞ்சிய இரவின் நன்மைகள் பதியப்படும் என்ற செய்தி அஹ்மத், அபு தாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் நாசுல் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸ் சஹீஹானது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சிறப்பு லா தக்கூன் இல்லா லிமன் காம மஅல் இமாம் ஹத்தா யதிம்ம கியாமஹு, இமாமோடு முதல் தக்பீரில் சேர்ந்து அவர் கியாமை நின்று வணங்குதலை பூர்த்தி செய்யும் வரை தொழுதவனுக்கு அன்றி வேறு யாருக்கும் இந்த சிறப்பு கிடைக்காது. இப்னு ரஜப் என்று சொல்லக்கூடிய ஹம்பலி மதுஹபை சார்ந்த ஒரு பெரிய அறிஞர் கூறுகிறார், தல்ல அல அன்ன கியாம சுலுசல்லையில், இராக்காலங்களிலே மூன்றொரு பகுதி நின்று வணங்குவது அல்லது அரைவாசி பகுதி நின்று வணங்குவது, உக்தபுலஹு கியாமு லைலத்தின், இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை பதிவு செய்யப்படும். ஆனால் மால் இமாம், இமாமுடன் அவர் நின்று வணங்கி இருக்க வேண்டும். இமாம் அஹமது ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்தியிருக்கிறார். அவர் வலா யன்சரிஃபு ஹத்தா யன்சரிஃபுல் இமாம், இமாம் கியாமுல் லைலிலிருந்து திரும்பி செல்லும் வரை அவர்கள் திரும்பி செல்ல மாட்டார்கள். முதல் தக்பீர் முதல் கடைசி வரையும் இமாமோடு சேர்ந்து தொழுது இந்த ஹதீஸை தனது வாழ்க்கையிலே அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நிச்சயமாக ரமலான் மாதத்திலே நின்று வணங்குதல் ரூஹிஸ்யாம், நோம்புடைய உயிர். இதா கான ஐம்மா யுர்ஷிதூன லிர்ஃபிக் பின்னாஸ் ஃபி இத்மாமிஹி, மனிதர்கள் ஐம்மாக்கள் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவதென்பால் வழிகாட்டினாலும் கூட ஃபஇன்னஹும் லா யஹ்ஜுரூன அலா மன் ஸல்ல வஹ்தா, ஒரு மனிதன் தனியாக தொழுது தொழுகையை நீளமாக்குகிறான், அதை அவர்கள் வெறுக்க மாட்டார்கள், தடை செய்ய மாட்டார்கள். அவன் அல்லது அவுமன் ஸல்லா பிகைரிஹி, அவன் அல்லாதவர்களை கொண்டு, அதாவது பிறர் அவனுக்கு பின்னால் தொழுகின்ற அளவுக்கு தொழுபவர்கள் அவனுக்கு வழிபடுகின்ற பொழுது, உடன்படுகின்ற பொழுது தொழுகையை நீளமாக்குவதில் தவறு கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாராவது குர்ஆன் ஓதுவதை கியாமுல் லைல் போன்ற தொழுகைகளிலே நீளமாக அதிகரிப்பதற்கு விரும்பினால் சக்தி பெற்றால் அவர் சுயமாக அவர் தொழும்போது நாடி அளவு என்ன செய்யலாம், அவர் சூறாக்களை ஓதி நீளமாக்கி கொள்ளலாம். அல்லது யாராவது ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது அந்த இமாம் அவருக்கு பின்னால் தொழுபவர்கள் தான் நீண்ட சூறாக்களை ஓதுவதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அவரும் நீளமாக்கி ஓதுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னலில் கியாம் ரூஹன், நிச்சயமாக நின்று வணங்குவதிலே உயிரோட்டம் இருக்கிறது. எவ்வாறு நோம்புக்கு உயிரோட்டம் இருக்கிறதோ அதே போலதான் நின்று வணங்குவதற்கும் உயிரோட்டம் இருக்கிறது. ரூஹுல் கியாம், நின்று வணங்குவதின் உயிரோட்டமாகிறது. அது ஹுஷூ வல் ஹுது வல் இஹ்பாத், உள்ளச்சம், பணிவு, அல்லாஹ்வுக்காக முற்றிலும் அல்லாஹ் என்பால் திரும்புதல் என்ற தன்மை கியாமுல் லைல் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இராக்கால தொழுகையிலே ஆயத்து தஹ்வீஃப், அச்சமூட்டக்கூடிய ஆயத்தை அவர்கள் ஓதினால் அதிலே அவர்கள் சற்று தரிபட்டிருந்து
அவர்கள் தஅவ்வத அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். அதே போல ரஹ்மத்துடைய வசனத்தை ஓதுகின்ற பொழுது அவர்கள் அதிலே தரிபட்டு அல்லாஹ்வுடைய அருளை அவர்கள் வேண்டுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதான் நபிகளாருடைய இராக்கால தொழுகையின் தன்மையாக இருந்திருக்கிறது. கதீர் ஐம்மா, பள்ளி வாயில்களிலே தொழுவிக்கின்ற ஐம்மாக்கள் தராவீஹி தொழுகையிலே அவர்கள் 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 ஓதுவதை கூட அவர்கள் விளங்க முடியாத அளவுக்கு வேகமாக ஓதுவார்கள். ருக்கூலையும் சுஜூதிலையும் பேண வேண்டிய அந்த அமைதித்தன்மையை அவர்கள் பேண மாட்டார்கள். தெரியும், அத்துமாயினத்து ருக்கூலையும் சுஜூதிலையும் உடலுறுப்புகள் அமைதி அடைவது ருக்குனுன் ஃபீஹா தொழுகையிலே ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு மத்தியிலே உள்ளச்சம் பணிவு உள்ளம் ஆஜராக இருப்பது அதான் தொழுகை நோக்கமாக இருக்கிறது. இது தீவிரமாக தொழுகின்ற பொழுது அந்த நிலை ஏற்படாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவசரமாக நீண்ட சூறாக்களை ஓதுவதை விட ருக்கூ சுஜூதிலே உள்ளச்சத்தோடு ஓதுவது, அமைதியாக ஓதுவது, பணிவாக ஓதுவது ஏற்றமானதாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, வேகமாக விரைந்து 20 ரகாத்துக்கள் தொழுவதை விட துமானினத்தை பேணாமல் ருக்கூ சுஜூதிலே துமானினத்தை பேணாமல் சிறு சிறு சூறாக்களை வேகமாக ஓதி தொழுவதை விட 10 ரகாத்துக்கள் நீண்ட சூறாக்களை ஓதி அமைதியாக தொழுவது சிறப்பானதாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, விரைவாக ஓதுவதை விட தரத்தீராக குர்ஆனை ஓதுவது ஏற்றமானதாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் கியாமுல் லைல் தொழுகைகளிலே மிக வேகமாக நாங்கள் ஓதாமல் பேணி தொழ வேண்டும். ஏனென்றால் வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் முற்றிலும் அல்லாஹ் கட்டுப்பட்டு நில்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, வெறுமனே நின்றால் மாத்திரம் போதாது, அங்கு உள்ளச்சம் அமைதி பணிவிருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தொழுகின்ற பொழுதுதான் அதற்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கணியத்துக்குரிய சகோதரர்களை, நாளை மறுமையிலே 50,000 வருடங்கள் மனிதர்கள் அங்கே தடைபட்டிருப்பார்கள். அந்த நிலையை விட இது குறுகிய நிலைதான். ஆகவே நாங்கள் அமைதியாக ஒழுக்கமாக பணிவாக இருந்து அந்த இராக்காலத்திலே நாங்கள் தொழுது இறைவனுடைய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கு அருள் செய்வானாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதரை பற்றி நபிகளிடத்திலே கூறப்பட்டது, காலையாகும் வரை அவன் தூங்குகிறான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள், தாக்க ரஜுலுன் பால ஷைத்தான் ஃபி உஸ்னைஹி, அந்த மனிதனுடைய இரு காதிலையும் ஷைத்தான் சிறுநீரை கழித்து விட்டான் சொன்னார்கள். ஆகவே அப்படியான ஒரு குற்றத்திலிருந்து எம்மை நாங்கள் பாதுகாத்து எமது கடமைகளை சரியாக செய்வதற்கு வல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.